தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசோட மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒன்று பிரதம மந்திரி கிசான் திட்டம். ஆனா இந்த திட்டத்தின் கீழே பல லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு கிடைச்சிட்டு இருந்த பணம் திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு. உங்க பணமும் நின்று போச்சா? அது ஏன் நிறுத்தப்பட்டது? அடுத்த தவணை பணம் எப்போ கிடைக்கும்? இதையெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன வழி? இது மாதிரியான உங்க எல்லா கேள்விகளுக்கும் இந்த தொகுப்புல ரொம்ப தெளிவா பதில் பார்க்க போறோம். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா, சுருக்கமா சொன்னா PM கிசான் திட்டம். இது எதுக்குன்னா நம்ம நாட்டில் இருக்கிற சின்ன மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். விவசாயிகளுக்கு விதை, உரம் வாங்குறது மாதிரியான செலவுகளுக்கு கை கொடுக்கறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதன்படி தகுதியான ஒவ்வொரு விவசாய குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் நிதி உதவி தராங்க. இந்த 6000 ரூபாயும் 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபான்னு சொல்லி 3 தவணையா பிரிச்சு நேரா விவசாயிகளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இந்த திட்டத்தினால நாடு முழுக்க சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைஞ்சிட்டு வராங்க. பல விவசாய குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கு. ஆனா இப்போ சமீபத்துல நடந்த சில சரிபார்ப்புகளுக்கு பிறகு தகுதி இல்லைன்னு சொல்லி கோடிக்கணக்கான விவசாயிகளோட பேரை இந்த பட்டியல்ல இருந்து நீக்கியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு வர வேண்டிய பணம் நின்னுருச்சு. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம பணம் நின்னதால விவசாயிகள் பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இதுக்கு உண்மையான காரணம் என்ன? வாங்க இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த திட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா 9 கோடிக்கும் மேல விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனா அரசாங்கம் தொடர்ந்து சில சரிபார்ப்புகளை செஞ்சுட்டே வராங்க. இதுல தகுதி இல்லாதவங்களோட பெயர்கள் பயனாளிகள் பட்டியல்ல இருந்து நீக்கப்பட்டுட்டே இருக்கு. ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, போலி பயனாளிகளை கண்டுபிடிச்சு உண்மையான தகுதியான விவசாயிக்கு மட்டும்தான் இந்த பணம் போய் சேரணும்னு அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரதா சொல்றாங்க. இப்போ அடுத்த தவணை பணம், அதாவது 23வது தவணை வர்ற ஜூன் மாசமோ இல்ல ஜூலை மாசமோ கொடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், மத்திய அரசு இப்போ இந்த புதிய கண்டிப்பான விதிகளை அமுல்படுத்தியிருக்காங்க. இந்த விதிகளை நீங்க சரியா பூர்த்தி செய்யலைன்னா அடுத்த தவணை பணம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அடுத்த தவணை பணத்தை வாங்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க பணம் நிறுத்தப்பட்டதுக்கு பொதுவா 3 முக்கிய காரணங்கள் தான் இருக்கு. அந்த 3 காரணங்கள் என்னென்ன, அதை எப்படி சரி செய்யறதுன்னு ஒன்னொன்னா விளப்பமா பார்க்கலாம். உங்க பணம் நிக்கிறதுக்கு இந்த 3 விஷயம்தான் முக்கிய காரணம். கவனமா கேட்டுக்கோங்க. 1, நீங்க EKYC முடிக்காம இருக்கலாம். 2வது, உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட இணைக்காம இருக்கலாம். 3வது, உங்க நிலத்தோட பட்டா சிட்டா மாதிரியான ஆவணங்களை சரியா கொடுத்து சரி பார்க்காம இருக்கலாம். இந்த 3ல ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உடனே நிறுத்தப்படும். EKYC அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நோ யோர் கஸ்டமர், அதாவது வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதோட சுருக்கம் தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பணத்தை வாங்குறது நீங்க தான் உறுதிப்படுத்துறதுக்காக உங்க கைரேகையை பதிவு பண்ற ஒரு முறை. போலி பயனாளிகளை தடுக்கணுன்றதுக்காக மத்திய அரசு இதை கட்டாயமாக்கியிருக்கு. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போய் உங்க கைரேகையை வச்சு இந்த EKYCயை ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம். இதை ஒரு தடவை செஞ்சா போதும். இந்த 3 காரணங்களை தவிர இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. உதாரணமா, நீங்க பிப்ரவரி 1, 2019க்கு அப்புறமா தான் விவசாய நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்துல பணம் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விதி என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் பணம். இங்க குடும்பம்னா கணவன், மனைவி, அப்புறம் அவங்களோட மைனர் குழந்தைகள். ஒருவேளை கணவன் மனைவி 2 பேருமே பணம் வாங்கிட்டு இருந்தது தெரிய வந்தா அவங்க கணக்கு உடனே முடக்கப்படும். இப்போ இந்த திட்டத்துல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை பத்தி பார்ப்போம். அது என்னன்னா, தனித்துவமான விவசாயி அடையாள அட்டை, அதாவது யூனிக் ஃபார்மர் ஐடி. இனிமேல் எல்லா விவசாயிகளுக்கும் இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த விவசாய அடையாள அட்டைங்கிறது நமக்கு ஆதார் கார்டு எப்படி ஒரு தனித்துவமான எண்ணம், அதே மாதிரி ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் நம்பர். இந்த ஒரு நம்பர் மூலியமா உங்க நிலத்தோட விவரங்கள், நீங்க என்ன பயிர் செய்யறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற மானியம், பயிர் காப்பீடுன்னு எல்லா தகவல்களையும் ஒன்னா இணைச்சிடுவாங்க. சொல்லப்போனா இது விவசாயிகளுக்கான ஒரு முழுமையான டிஜிட்டல் ப்ரொஃபைல் மாதிரி. இப்போதைக்கு முதல் கட்டமா இந்தியாவுல 14 மாநிலங்கள்ல இது விவசாயி அடையாள அட்டையை கட்டாயமாக்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இது நாடு முழுக்க அமலுக்கு வந்துடும்.
இந்த அடையாள எண்ணை பதிவு செய்யாதவங்களுக்கு அடுத்த தவணை பணம் நிச்சயமா கிடைக்காதுன்னு மத்திய அரசு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால பயனாளிகள் உடனே இந்த எண்ணை பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். இந்த புது அடையாள அட்டை ஒரு கூடுதல் வேலை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நீண்ட காலத்துல விவசாயிகளுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இனிமே விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அரசாங்க திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னாலும் இந்த ஒரு நம்பரை மட்டும் கொடுத்தா போதும். உதாரணமா பயிர் காப்பீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்க நிலத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இந்த நம்பரோட இணைக்கப்பட்டு இருக்கும். அதனால நீங்க திரும்ப திரும்ப டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரி, இவ்ளோ சொல்றீங்களே, என்னோட விண்ணப்பத்தோட நிலைமை என்ன? எனக்கு பணம் வருமா வராதா, இல்ல என்ன தப்பு இருக்குன்னு நான் எப்படி ஆன்லைன்ல நானே பார்க்கறதுன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான எளிய வழிமுறைகளை இப்ப பார்க்கலாம். உங்க ஸ்டேட்டஸ் செக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல pmkisan.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அதுல பக்கத்திலேயே ஃபார்மர்ஸ் கார்னர்னு ஒரு பகுதி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வர லிஸ்ட்ல நோ யோர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. அடுத்ததா உங்க ஆதார் நம்பர் இல்லைன்னா நீங்க பதிவு செஞ்ச மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை தவணை வந்திருக்கு, பணம் ஏன் நின்னதுக்கான காரணம் என்னன்னு எல்லா விவரங்களும் ஸ்கிரீன்ல தெளிவா வந்துடும். இந்த எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கும் புதுசா விவசாயி அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கும் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது என்னன்னா உங்க ஆதார் கார்டு, ஓடிபி வர்றதுக்காக ஆதார் கூட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், உங்க பேர்ல இருக்கிற நிலத்தோட பட்டா, சிட்டா, உங்க பேங்க் பாஸ்புக், அப்புறம் உங்க ரேஷன் கார்டு. இதையெல்லாம் தயாரா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வேலை ரொம்ப சுலபமா முடியும். இப்போ ஒரு முக்கியமான நல்ல செய்தி. ஒருவேளை டாக்குமெண்ட்ல இருந்த சின்ன சின்ன தவறுகளால உங்க பணம் நிறுத்தப்பட்டிருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அந்த தப்பையெல்லாம் சரி செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது வரைக்கும் வராம இருந்த எல்லா தவணை பணமும் மொத்தமா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும்னு அரசாங்கம் உறுதியா சொல்லியிருக்காங்க. அதனால உங்க பணம் போயிடுச்சுன்னு பயப்படாதீங்க. அது நிலுவையில தான் இருக்கு, ரத்து செய்யப்படல. கடைசியா இந்த பிஎம் கிசான் திட்டம் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எப்படி பார்க்கப்படுது? வரப்போற 2026 தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் விவசாயிகளுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுக்கறாங்கன்னு ஒரு நடுநிலையான பார்வை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய அரசு கொடுக்குற 6000 ரூபாயோட மாநில அரசு சார்பாக ஒரு 3000 ரூபாயும் சேர்த்து விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு மொத்தம் 9000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தோட பணத்தை வாங்கணும்னா டிஜிட்டல் விதிகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக்கப்படுது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு நிதி உதவியை அதிகப்படுத்துறதா வாக்குறுதி கொடுக்கறாங்க. இந்த நிலைமையில விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. அதனால நிறுத்தப்பட்ட உங்க பணத்தை திரும்பவும் வாங்கணும்னா EKYC, ஆதார் இணைப்பு, நில ஆவண சரிபார்ப்பு இது எல்லாத்தையும் உடனே முடிங்க. புது விவசாய அடையாள அட்டைக்கும் விண்ணப்பம் செஞ்சு அரசின் பலன்களை தொடர்ந்து பெறுங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.